ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல அருமையான சுவையில் தக்காளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது சுட சுட இட்லி மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 6 தக்காளி, நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்குமே தவிர காரம் சுத்தமாக இருக்காது. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பெரிய டம்ளர் இது, அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு குக்கருக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு 4 விசில் வந்துட்ட பிறகு அடுப்பு அணைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் தானாக அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வரும்போதுவே அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு நல்ல கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க. இப்போவே வாசனை. இப்போது இதை மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். நீங்கள் மத்து வச்சு அப்படியே கடைஞ்சாலும் சரி, கொஞ்சம் தண்ணி கூட இருந்ததாக வடிகட்டிட்டு கடைஞ்சிக்கோங்க. இல்லை குண்டா இல்லைன்னா சட்டியில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மத்திலே வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நைஸாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சால் இந்த அளவுக்கு கடைஞ்சி இருக்கணும். இப்போது இந்த மத்தை கழுவிடலாம். கழிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த குழம்பு கரெக்டான அளவாக இருக்கா கலந்து பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கடைஞ்சிட்டா மட்டும் போதாது. இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா அப்புறம் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காயிட்ருக்குதுங்க. கரெக்டான பதமாக இருக்குது. இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது இந்த குழம்பு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை தாளிச்சதை குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்ட பிறகு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் தக்காளி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது நல்ல சூடான இட்லியில் ஊற்றிட்டு அப்படியே ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசையோடவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.